புதிய வருடத்தின் வாக்குத்தத்தமாக இந்த நாளிலே நாம் ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். ஆமென். கண்களை மூடினார். ஆண்டவர் நோக்கி நாளில் எங்களோடு கூட நீ பேசுகிறார். ஆமென். பேசுங்க. ஒரே ஒரு வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்குமே, எங்களை பலப்படுத்துமே, என்னுடைய எல்லா கண்ணீரை கழிப்பாக்குமே. ஆமென். சுகப்படுத்துகிறவர், விடுதலை கொடுக்கிறவர், நித்தம் எங்களை நடத்துகிறவர், ஆமென். வறட்சியான காலங்களில் ஆமென். ஆத்மாவை திருப்தியாக்குறவர். திருப்தியாக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குறவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரை போலவும் இருப்பாய். வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்க கற்று கிருபை செய்கிறார்கள். ஆமென். எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இதையும் திறக்கப்படுவதாக. ஆமென். தடைகளை உடைக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தேவ பிரசன்னங்களை ஆட்கட்டும். ஆமென். கிருபைக்குள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென். அநேகருடைய கேள்வி, இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆண்டை போலவும் இந்த ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஞானம் ஆழத்தில் இருக்கிறது, புத்திமானோ மொண்டு எடுப்பான் என்று. எடுப்பான். நம்முடைய காலங்கள் சூழ்நிலைகளை வைத்தோ, இந்த உலக கவர்மெண்டை வைத்தோ, வடக்கு இருந்து கிழக்கு இருந்தும் நமக்கு ஜெயம் வராது. ஆமென். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆற்பது. இப்ப இருந்த சூழ்நிலை அதே மாதிரி புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தாவீதுடைய வாழ்க்கை நாட்கள் இருந்தது. சொந்த குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன், தாவீதுக்கு அழைப்பு கொடுக்கல, ஆனாலும் அதை பற்றி கொஞ்சம் கவலைப்படல. எனக்கு ஒத்தாசி வரும், பருவங்களுக்கு நேராக கண்களே வானத்து பூமி உண்டாக்கின கத்தெடுத்து எனக்கு ஒத்தாசி வரணும் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் ஆடு மேய்க்கிறவனா காட்டுக்குள்ள இருந்தா கூட அவனுக்கு தேடி எல்லா வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் அவனை தேடி அந்த காட்டுல வந்தது. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நீ போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டாலும் அவர்கள் பழகி பெருகினார். அவருடைய வாழ்க்கை வனாந்தரத்தில் நடந்தாலும் பலத்தின் மேல் பலன் அடைந்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கண்டார்கள். நமக்குள்ளே ஒரு தெய்வம் உண்டு, அவர் வல்லமை உள்ளவர். பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது, நீ கண்கால் மாத்திரம் பார்ப்பான் என்று இருக்கிறது. ஆகவே காலங்கள் இப்படி இருக்கிறதே, சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதே, சகலத்தையும் அவர் அது நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரோடு பள்ளத்தாக்குல நம்ம நடந்தாலும் களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்வார்கள் என்பது நமக்கு வாக்குத்தத்தம். ஆகவே பாடுகள், உபத்திரங்கள் சில நேரங்கள்ல ஆண்டவர் அனுமதிக்கிறார். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிற்க வைக்கிறார். தானியேலுக்கு அடிமையா இருந்தாலும் அந்த நாட்டு ராஜாவுடைய பெரிய ஆர்டர் வந்தாலும் அந்த நாட்டுல உள்ள அதிபதிகள் எல்லாம் சேர்ந்து தானியேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி பலவிதமான காரியங்கள் செய்தாலும்
தானியேல் அதை பொருட்படுத்தவே இல்லை. அவன் தேவனை நோக்கி பார்ப்பதே குறியாரணும், நினைப்பதில குறியாரணும். ஐயோ, எனக்கு விரோதமா இவ்வளவு கூட்டம் கூடுறாங்களே, சர்ச்சை உடைக்குன்னு சொல்றாங்களே, கிறிஸ்தவர்லாம் அழிப்புன்னு சொல்றாங்களே, பயங்கரமான நோய்கள் வந்துட்டு இருக்குல்ல, கடினமான ராஜாக்கள் இருக்கிறாங்களே, அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. எங்கேயும் வாயை கட்டி தானியேலை ராஜாவோடு சிநேகிதமாக்கி தானியேலுடைய ஆளுகைக்குள்ள எல்லா அநீதி ராஜாக்களையும் கொடுத்து உயர்த்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் வஞ்சனை. யார் ஆட்சிக்கு வருவா, எப்படி ஏமாத்தி ஜெயிக்கலாம், யாரை பிடிச்சி ஜெயில போடலாம், யார் நல்லவன் கெட்டவன் ஒண்ணுமே தெரியல. இவர் வந்தா நல்லா இருக்குமா, அவர் வந்தா நல்லா இருக்குமா என்று சொல்லி நம்மள வேற விதமா யோசிக்க வச்சுட்டு பின்னால அவன் வேற விதமா எலெக்ஷன் கமிஷன் வாங்க முடியுமா, இல்ல எலெக்ஷன் மிஷின் வாங்க முடியுமா, வேற மாதிரி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும், எவ்வளவு காரியங்கள் பண்ணாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், அழைப்பு, அபிஷேகம், கிருபை, வரங்கள் மாறாதா இருக்கிறது. அல்லேலூயா. பச்சை மரத்துக்கே இந்த பாறை, பட்ட மரத்துக்கு என்ன உண்டாகும்? அல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்மளும் ஜெயிப்போம். ஆமென். 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 லூக்கா 12 பார்க்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, விதைப்பதும் சேர்க்கிறதும் இல்லை. சாலமோன் மிதலாய் அதை உடுத்து வைக்கிறார். வயல்வெளி மலர்களை பாருங்க, ஒரு பூ கூட இன்னொரு பூ இல்லை. ரொம்ப மகிமையா ஒரு நாள் வாழக்கூடிய பூவுக்கு கூட ஆண்டவர் உழவு அழகுபடுத்தி பார்க்கிறார். இந்த ஆகாயத்து பறவை எங்கேயாவது பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிறா? இல்லை. ஆனா அதுக்கு நாளைக்கு எனக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் உண்டு என்று தெரியும். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவரல்லவா? அதை போஷிக்கிறவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? நம்முடைய ஜீவனை காட்டிலும் அதிகமா நம்மளதான் நேசிக்கிறார். எவ்வளவு அன்பு இருக்குன்னா, ஒரு பெரிய மாடியில இருந்து நம்ம சின்ன ஒரு பொருள் காகிதம் கீழே விழுந்துட்டு நம்ம இறங்கி எடுக்கணும்னு போக மாட்டோம், போட்டுன்னு விட்டுருவோம். அதே போல வேற ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தா சரி ஓகேன்னு விட்டுருவோம். ஒரு சின்ன பொருள் 1 கிராம் மோதிரமா இருக்கட்டும், கலந்து கீழே விழுந்துட்டுனா இறங்கி எடுக்காம இருப்போமா? எடுப்போம். அப்போ அதோட வேல்யூ நமக்கு தெரியும், ரொம்ப மதிப்புள்ளது என்பது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய பார்வையிலையும் நம்ம வெளியேறப்பட்டோம். ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாது என்பதற்காக ஒரு வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நம்ம மீட்க தன்னையே ஜீவபலியா கொடுத்தார். அன்பு எவ்வளவு பெருசு! ஆண்டவர் நம்மள அவ்வளவு விலை உயர்ந்தவர்களா பார்க்கிறார். ரத்தத்தெல்லாம் ஊற்றி கொடுத்து நான் வாங்குறேன். நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள், என்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள், என்னுடைய பிள்ளைகள். இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை அந்த அளவுக்கு நேசிக்கிற, அந்த அளவு நம்மளுக்காக அன்பு செலுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறான். அவர் தான் இயேசு. யார் நம்மோடு இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எந்த தலைவர்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. வாழ்க்கையில பாருங்க, சொந்த குடும்பத்தை விட்டு அடிமையா வித்து போட்டு அந்நிய தேசத்துல அடிமையாக இருக்கிறான்.
சிறைச்சாலையில இருக்கிறான், குற்றம் அறியாதவன், ஒரு தீமையும் செய்யாதவன், அந்நிய தேசத்துல விக்கிரகங்களை வழிபடுற ஜனங்களுக்கு மத்தியில அவனுக்கு கடவுளுடைய பயம் இருந்தது. ஐயோ, யாரு நினைப்பாங்க சொல்லல, இவ்வளவு பெரிய பொல்லாங்க என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி செய்ய முடியும்? அப்போ தேவன் அவனோடு இருக்கிறதே அவன் உணர்ந்திருக்கிறான். அவன் தேவனோடு நடக்கிறத அந்நிய தேசத்துல கூட அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நான் நடக்கிறேன், தேவன் என்னோடு இருக்கிறாரா, அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குதா? நிச்சயம் இருக்குதா? தேவன் கேட்ட துக்கம் ரட்சித்து அவனை உயர்த்தும். லௌகிக துக்கமோ மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ யோசேப்ப அந்த விக்கிரகம் வழிபடுகிற எகிப்துல உயர்த்த ஆண்டாள் கூடும். ஒருவேளை நம்ம தேசத்துல இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன், அந்த நாட்டு தலைவர் ராஜா சொல்லுவாரு, இவன் மேல விசேஷ ஆவி இருக்குன்னு பார்க்கிறேன், இவன் ஒரு திராட்சை செடி. அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம், நம்ம வெளிப்படுத்துறோம், நமக்குள்ள இருக்கிற தேவனை வெளிப்படுத்துறோம். வெளிப்படுத்தும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீரூற்று, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சல் உள்ள தோட்டம் எப்படி இருக்கும்? பச்சை பச்சைன்னு இருக்கும். பாதி தண்ணி கிடைக்குது, பாதி தண்ணி இல்லைன்னா முன்னால உள்ள இலை மாத்திரம் பச்சையா இருக்கும், கீழே உள்ள எல்லாம் காஞ்சி கீழே வந்திருக்கும். ஆனா நீர் நல்லா இருந்துச்சுனாச்சு காஞ்சி போன இலைகளே இருக்காது. அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்பாய். ஆமென். அப்போ நாம் அந்த செழிப்போட காணப்படணும்னா, ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, இந்த வருஷம் தோட்டத்தை போல இருப்பேன், ஏதேன் தோட்டத்தை போல இருப்பேன், ஜீவ நதிகள் ஓடுற மாதிரி இருக்கும் என்று சொல்லி இருப்பதற்காக மாத்திரமல்ல, யாரு வற்றாத அந்த தோட்டத்தை போல இருப்பாங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாங்க. சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவன் நீர்த்தாள்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 1-2 வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாயுடைய வழி இல்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம செழிப்பான தோட்டத்தை போல இருக்கணும்னா வார்த்தையை தியானிக்கிறவர்களாக காணப்படும். ஆதியில இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி குமாரனாக வெளிப்பட்டது இயேசு நாமத்தில். அல்லேலூயா. அவரோடு நாம் இணைந்திருக்கணும், வார்த்தையில நினைப்பிருக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகள் நிரம்பி இருக்கும் போது நாம் தன் காலத்தில் தன் தனி தந்து இலை உதிராத மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்தந்த காலத்துல காரியங்கள் நடக்கல, தாமதம் ஆகிட்டே இருக்குது. நம்ம எது செஞ்சாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. காரணம், கர்த்தரோடு இணைந்திருந்தால். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுத்து அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் படிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். படிக்க தொடர்ந்து. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு விழுந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷனாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும்னா, நம்ம அவருடைய சீடரா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரணும்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்போ இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில தியானமா இருந்து, அல்லேலூயா, அப்படிப்பட்ட அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவார், நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படும். ஒரு சின்ன வேலையை கூட அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால செய்ய முடியாது. கீழே விழுந்து ஒரு பொருளை தூக்கணும்னா கூட, குனிஞ்சு எடுக்க கூட நமக்கு வேலை வேணும். ஆண்டவர் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. கொடி, நீங்கள் கொடிகளா இருக்கீர்கள். திராட்சை செடிக்கு கொடிகளா இருக்கீங்க. கொடி தனித்து பலன் கொடுக்க முடியுமா? கனிகளை கொடுக்க முடியுமா? திராட்சை செடியோடு கொடி நிலைத்திருக்கும் என்று சொன்னா கனிகள் கொடுக்க முடியும். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அல்லேலூயா. அப்போ தேவனோடு நாம் இணைந்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையோடு நாம் இணைந்திருக்கும் போது நாம் செழித்திருக்க முடியும், மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும், நமக்குள்ள இருந்து இயேசு வழிபட முடியும். ஆண்டவர் இல்லாம இந்த உலகம், அரசியல், உலக கவலை சொல்லியிருந்தா நம்ம வாயிலிருந்து என்ன வரும்? உலக காரியங்கள் வரும், சூழ்நிலைகள் வரும், பயம் வரும், அவிசுவாசமான காரியங்கள் வரும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலங்களா இருக்கிறது, நம்ம எப்படி வாழ முடியும்? பயங்கள், நடுக்கங்கள் வரும். அல்லேலூயா. தேவனோடு இணைந்திருந்தா சின்ன ஒரு செடி வைப்போம், அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? யாராவது தண்ணி ஊத்துனாதான் அந்த தண்ணியை பார்த்து வளரும். அந்த தண்ணி இல்லைன்னா வாடிக்கிறோம். ஆனா திடீர்னு அந்த செடி ஆழமா வேர் போட்டு கீழே உள்ள நீர் ஊற்றுல போய் தொட்டுட்டுனா, மேல தண்ணி ஊத்துனாலும் சரி ஊத்துட்டாலும் சரி, அது எப்போதும் கனி கொடுக்கிற புஷ்டியான மரமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கணுக்கால இல்ல, முழங்கால இல்ல, நீந்துகிற அளவுக்கு ஆழங்களுக்குள்ள நாம் ஆண்டுக்குள்ள வளரும். அதுக்கப்புறம் எனக்கு இலவச காரியங்களோ வந்தாலும் சரி வரட்டாலும் சரி எந்த விதமான கலக்கமும் இருக்காது. ஏன்னா நான் போஷிக்கப்படுவது கர்த்தருடைய கரத்திலிருந்து. யாரோ ஒருத்தர் வாடியை வச்சு மாசம் மாசம் தண்ணி ஊத்துறாங்க, அதனால வளரல. நான் கீழே ஆழத்துல ஆண்டருக்குள்ள வளர்ந்திருக்கேன். ஆகவே நான் மற்றவங்களுக்கு கனி கொடுக்கணும். அந்த நீர் ஊற்று, நீரோடை அருகில் உள்ள மரத்தை போல நித்தமும் கனி கொடுக்கும். சிங்காசனத்துல இருந்து ஒரு நதி பாய்ந்து வருது, எங்க போகும்? ஃபர்ஸ்ட் எங்க பள்ளமோ அங்க போடும், தாழ்மை அங்கதான் ஓடும். கர்த்தருக்குள் தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்கள் ஆண்டவர் ரட்சித்து உயர்த்துகிறாரு. அவருடைய கண்கள் தாழ்மையுள்ளவர் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த நதி வேகமா வருது. யார் ஆஸ்வதிக்கணும்? மேட்டின்மையான இடத்துக்கு போக முடியாது. பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அந்த மகிமை நம்மளை நிரப்ப ஆயத்தமா இருக்கு.
ஆமென். போகிற இடமெல்லாம் செழிப்பு, பாய்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. வறண்ட நாட்டில் ஹalleluya. வனாந்தரங்கள் செழிப்பாகுது. அப்போ அந்த நீர் ஊற்று ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? நதிகள் ஓடுச்சு. நீ ஒரு ஏதேன் தோட்டம்னா உனக்குள்ள இருந்து நதிகள் ஓடணும். அபிஷேகங்கிற நதி, ஜீவன் தருகிற வார்த்தைகள் உனக்குள்ள இருந்து வரணும். நீ போகும்போது ஒரு ஆளுக்கு தொட்டாலே அவங்களுக்குள்ள அந்த நதி பாயணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கன்னி மரியாள் சகோதரி, அவ பேர் ஒரு எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது அவ வயிற்றுல இருக்க குழந்தை சொல்லுச்சு. அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள அந்த ஹalleluya. அபிஷேகம் அவருடைய மகிமை இருக்கும் என்று சொன்னான். அது சந்தோஷிக்கும். கர்த்தர் இன்னொரு இருப்பாருன்னு சொன்னான். நான் போகிற இடங்கள்ல எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல நான் வெளிச்சம் உண்டாகும். அவரை சுமக்கிற பிள்ளைகளை நாம் இருக்கும் பொழுது அப்படியாக நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கரடு முரடுகள் சமமாகுது, பள்ளத்தாக்குகள் நிரம்புது, வனாந்தரங்கள் செழிக்குது. அந்த நதி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். ஆதி அப்போஸ்தலர் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல ஆண்ட சொன்னார், நீங்க போய் ஒன்னும் பண்ண வேண்டாம்ப்பா, ஊழியம் பண்ண வேண்டாம், ஆண்டுக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டாம், ஆண்டவரே உங்களோட யார் விட்டுட்டு போனாலும் நாங்க நிற்போம்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல ஓடுறது நம்மளா தான் இருப்போம். இந்த சரீர அன்பு நிலைத்து நிற்க முடியாது. நீங்க போய் காத்திருங்க என்று சொல்லி ஆண்டவர் இஸ்லாமிய காத்துட்டு சொன்னார். 120 பேர் ஒருமுறைப்பட்டு ஒரு இடத்துல காத்திருந்தாங்க. அந்த நதி அப்படியே வந்து முதல்ல எங்க இறங்குச்சு? பலத்த காற்று சத்தம் முதல்ல எங்க இறங்குச்சு? அக்னிமயமான நாவுகள். நாவு அவர் நம்முடைய அவிசுவாச நாவுகளை தான் அன்று முதல்ல சொல்றார். வாய் விரிவாய் தர நிரப்புன்னு இருக்கிறார். எல்லாரும் பற்பல பாஷையில பேசினாங்க. அல்லேலூயா. ஹalleluya. அதுக்கப்புறம் மறுதளிக்கிற வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரல. அந்த இயேசு ஜீவனோடு இருக்கிற நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். ஆமென். அவர்கள் நிழல்பட்டு வியாதியஸ்தர் சுகமானாங்க. அல்லேலூயா. ஹalleluya. அப்படிப்பட்ட ஜீவ நீர் ஊற்று பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், பொதுவான கிறிஸ்துவ சபையும் பாவ மன்னிப்பும் சரித உயிர்த்தணும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வெறுமனே அறிக்கை செய்தார் மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியை ஆண்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். மாம்சமான யாவருமே நான் ஆவை ஊற்றுவேன். குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் ஆமென். தரிசனை காண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த ஹalleluya. பொல்லாதர நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க அதிக நிச்சயம் பண்ணுவார். என் நாமத்தை ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்புறம் நிறைவாக கொடுப்பாங்க. ஆமென். ஆமென். ஆச்சரியங்கள் புது பலன் அடைவீர்கள் சொல்றார். வாஞ்சியோட தாகத்தோடு நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நிரப்புன்னு சொல்றார். அப்ப அந்த ஆமென். தாழ்மை, ஆண்டவரே இது எப்படி ஆகுமோ, சூழ்நிலை எப்படி இருக்குது, கர்த்தாவே உங்களுடைய சித்தப்படி என்னை நடத்தணும் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி மரியாதை கொண்டு நிற்கும் போது தூய ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி அந்த திராட்சை செடி நமக்குள்ளிருந்து அந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ளே பிறக்கும் பொழுது சகல ஜனங்களுக்கு மத்தியில ஸ்திரீகளுக்குள்ளே நீ புகழப்படுவாய். எப்பொழுது? உன்னதமானவருடைய பலன் நமக்குள்ள வரும் பொழுது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஹalleluya. தூய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா நான் ஒரு நதியா மாறிடுவேன். ஆமென். அந்த நதி போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். ஆமென். அது உயிர்களெல்லாம் பிழைக்க வைக்கும், நோய்களெல்லாம் ஆமென். சுகமாக்கும், நிலப்பட்டு வியாதி சுகமாவாங்க. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடும், நீ வட்டாத நீரூற்றை போல் இருப்பா, வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பா, கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பா, காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். அல்லேலூயா. ஹalleluya. பத்தாத நீரூற்றா இருப்பா, வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பா. சங்கீதம் 104:10 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 104:10.
அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அல்லேலூயா. நீர் ஊற்றுகளை வர விடுகிறார். அல்லேலூயா. 107வது சங்கீதம் 35 வருஷத்தை பாருங்க. படிக்கிறேன். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறநிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. ஆமென். அவாந்திர வழி, வனாந்திரத்தை நீரூற்றை மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வனாந்திரமா இருக்கலாம். அந்த நீரூற்று நமக்கு வந்து பொங்கி வரும் பொழுதும் பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க, சத்துருவுக்கு முன்பாக தலை நிமிர செய்கிற ஒரு மகிமை வெளிப்பட செய்வார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14 வருஷத்தை பாருங்க. 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகுது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். ஆமென். நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கும். ஆமென். இந்த கிணத்துல பட்டு போகலாம். இந்த கவர்மெண்ட் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் கைவிட்டு படப்படலாம். இந்த பார்க்கிற சூரியன் சந்திரன் ஒரு நாள் ஒளி கொடுக்காமல் போகலாம். இந்த சரீரம் கூட எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம போகலாம். ஆமென். அல்லேலூயா. நாம் இவைகளை சார்ந்து வாழல, அந்த ஜீவ நீரூற்றை சார்ந்து. நமக்குள்ள இருந்து பொங்கி வருகிற அந்த ஆவியானவர், அந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள நிலைத்திருப்பார் என்று சொன்னார். அந்த திராட்சை செடியோடு கொடியோடு இணைந்திருக்கும் என்று சொன்னான். திராட்சை செடியோடு கொடி இணைந்திருக்கும் என்று சொன்னான். நாம் மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும், வற்றாத நீரூற்றை போல இருக்க முடியும், வளமிக்க தோட்டத்தை போல இருக்க முடியும். அப்ப இந்த வார்த்தை, இந்த வருடத்துல வாக்குத்தத்தம் என்னது? நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். ஆமென். உலர்ந்து போன காய்ந்து போன எலும்புகள் பள்ளத்தாக்குல கடந்தா கூட ஆவியானவருடைய காற்று வீசுச்சுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் உயிரடைஞ்சிடும், உயிரடையும். நினமுள்ளதாயிரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தம் நடத்துக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். மகா வறட்சியான காலங்கள் கூட என் ஆத்மாவை திருப்தியாக்கி பச்சை பச்சையோட குளுமையா வைக்க ஆயத்தமா இருக்கிறார். அந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிறார், ஆஸ்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. நாம் தேவனை சார்ந்திருப்போம், தேவனோடு இணைந்திருப்போம், அவரை மட்டும் நம்பி இருப்போம். அவர் நம்மை செழிக்க செய்வார். மற்ற உலகத்துல உள்ள அன்புகள், உலகத்துல உள்ள காரியங்கள், கம்பெனில இருந்து கிடைக்கிற நிறைய பெனிஃபிட்டுகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். நமக்கு யார் தண்ணி ஊத்துறாங்களோ, ஊத்தி அந்த செடி வளர்ந்தாலும் திடீர்னு வந்து உலகத்துல உள்ள ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும், மொட்டையாக்கிட்டு போயிடும். அந்த மரம் வளரக்கூடாதபடி சின்ன செடியா இருக்கும்போது பல தடைகள் வரும். ஆனாலும் அந்த செடி வேற அழகமா போட்டுட்டு இருக்கும், மரமா மாறும். அந்த மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு தீமை செய்த விலங்குகள் கூட அந்த மரத்துக்கு கீழே நிழல் தேடி வரும். ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாத மொட்டையா இருந்த இலை இல்லாம இருந்த நம்முடைய வாழ்க்கைய அநேக பறவைகள், பல நாட்டு மக்கள் உன்னிழல் கண்டு ஓடி வருவார்கள், பாடி மகிழ்வார்கள். உதிக்கிற ஒளி நடத்துகிற ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அப்படி அநேகருக்கு கனி கொடுக்கிற, அநேகரை போஷிக்கிற ஒரு பெரிய அலமரமாக, நமக்கு தீமை செய்தவர்கள் கூட நிழல் கொடுக்கிற பிள்ளைகளாக நம்மளை ஆண்டவர் மாற்ற முடியும். நாம் வேகமா என்ன பண்ணணும்? அந்த செடி கிடைக்கிறதோ கிடைக்கல, வேகமா கீழே ஆழத்துல போய் நீரூற்ற போய் தொடணும். ஒரு திருப்பு நீரூற்ற தட்டுனா அதுக்கப்புறம் இவன் தண்ணி ஊத்துனாலும் ஊத்துட்டாலும் அந்த நீரூற்றுல இருந்து பொங்கி வரும் 100 மடங்கு ஆசீர்வாதம். பஞ்ச காலத்திலேயே நாம் ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. நிச்சய மகிழ்ச்சி அவன் தலைமையில் இருக்கும். ஆகவே நாம் எவ்வளவுக்குள்ள ஆண்டுக்குள்ள தியானமா இருப்போம், வசனத்து தியானமா இருக்குமோ, ஆவியானவருக்குள்ள ஆளுங்களுக்குள்ள போனோமோ, அதுல கவனமா இருப்போம். அந்த உன்னத பலத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த பலன் நம்மளை காண்டாமிருது ஒத்த பலனாய் வனாந்திரத்தை கூட செழிப்பாக்குற, எரிகோக்களை உடைக்கிற, யோர்தானை பின்னிட்டு திரும்பி ஓட பண்ணுகிற, பெண்கடலை 2 பிளக்கிற அந்த மகிமை நமக்கு முன்பாக சொல்லும். இந்த நதி பயிரிடமெல்லாம் ஆரோக்கியம், போரிடம்லாம் செழிப்பு. அப்படியாக நம்மை ஆண்டவர் மாற்ற உயர்த்த வல்லவர். ஆகவே நம் சூழ்நிலை பார்த்து கலங்க வேண்டாம். நம்முடைய ஆசீர்வாதம் உன்னதமானவருடைய கருத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுது மகிழ்ந்திருப்போம். ஒரு ஆகாயத்து பறவை சிட்டுக்குருவி கூட எவ்வளவு அழகா காலிலே சத்தம் போட்டு செத்திட்டு சந்தோஷமா இருக்கு. அது ஒரு நாளும் பட்னியாக சாவறது இல்லை.
அதை கூட போஷிக்கிறார், நம்மளையும் போஷிப்பார். இதுவரை நடத்தியவர் இன்னமும் இனிமேலும் நடத்துவார். மகா வறட்சியான காலம் ஆமென். உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அல்லேலூயா. நம்மளை நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் நாடுகள் நன்றி செலுத்துமா. 2026 அப்படியாக ஆண்டவரே, நான் அதிக நேரம் உடைய சமூகத்துல காத்திருக்க, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, இன்னும் ஆளுங்களுக்குள்ள போவேன். என்னை பலப்படுத்துன்னு சொல்லுவோமா? பெரிய காரியம். இந்த நாளிலும் கூட அல்லேலூயா நல்ல வார்த்தைகள் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறாராமே. நம்ம சூழ்நிலைகளை பார்க்காதபடி கர்த்தர் நம்முடைய மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்த அவர் வல்லமுடைய தகப்பனாய் இருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கை நீர்ப்பாசன தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல அவர் மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்தும் நம்ம கவலைப்படாதபடி கர்த்தரையே நம்ம சார்ந்து வாழ்வோம். அவருடைய வார்த்தைகள் நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் செவிசாய்த்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு செழிப்பான ஒரு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து நம்மை ஆசீர்வாதத்தை நடத்துவார். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, இன்னும் அவருக்குள்ள வேரூன்றி அல்ல கர்த்தருக்கென்று மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் மேல வாஞ்சி உள்ளவர்களாக, தாகம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாறக்கூடிய கிருபைகளை தேவசமத்துல கேட்டு முற்றிலுமாக நம்ம ஒப்புக்கொடு புதிய வருடத்துல புதிய தீர்மானங்களோடு கூட நம்ம கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதங்க. அப்படியா தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் ஒழிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். நாளிலும் கூட நல்ல ஒரு வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. அதை கவனித்து அவைகளை போஷிக்கிற தகப்பன் நமக்கும் பிழைப்பூட்டுகிற அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார். அல்ல இதை குறித்து கவலைப்படாதபடி தேவ சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் உற்சாக ஆவியோடு கூட ஆண்டை துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தேவன் இந்த வருடத்திலே செய்து நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு செழிப்பான இடத்திலே ஆண்டவர் வைத்து ஆசீர்வதித்து நடத்துவார். நாளிலும் கூட தேவ செய்தி கொடுத்ததான பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீரூற்றை போல வற்றாத நீரூற்றை போல தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக, இன்னும் ஊழிய பாதையில கர்த்தருடைய காரம் அவரை நடத்தும்படியாக, ஊழிய எல்லைகளை விரிவுபடுத்தும்படியாக, இன்னும் தேவ சமூகத்துல இன்னும் உற்சாக ஆவியோடு கூட கர்த்தருக்கென்று மகிமுள்ள சாட்சியாய் மாற, இன்னும் வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பொருட்களை ஆவியானவர் தாமே கற்றுக் கொடுத்து எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்யறாங்க அந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் தொடப்பட ஆசீர்வதிக்கப்பட அல்லேலூயா திரும்ப ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக, ஊழிய எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்தும்படியாக, இன்னும் வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுத்து அநேகமாயிரம் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக அநேக தேசங்களுக்கு அவரை கர்த்தர் கொண்டு செல்லும்படியாக, அவர் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக. ஆமென். தொடர்ந்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறதான அவருடைய வாழ்க்கையில வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் நன்மையா இருக்கும்படியாக, தாவீது கரில் நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் மகனுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக, குடும்பத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கைச்சேர எல்லா வேலைகளும் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு அவரோடு கூட இருக்கும்படியாக, அல்ல குடும்பத்துல பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் இந்த வருடத்திலே செய்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக, அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக. யாராவது திருச்சோம் பண்ணுங்க. தேவனே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நன்றி ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இரவு முழுவதும் எங்களோடு இருந்து பாதுகாத்து வழி நடத்தினீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் ஐயா நாங்கள் ஒரு புதிய திட்டங்கள் தீர்மானத்தோடு நடக்க தேவன் உதவி செய்யுங்க. மகன் கொடுத்த செய்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகனோடு கூட இருங்கப்பா. ஆவியானவரே, இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே கிருபை மகனை கொடுத்து ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சரீரத்துல எந்த பலவீனம் வராதபடி பலப்படுத்துங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மனைவி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தாயார் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலி பிள்ளைகளை என் தேவன் ஆண்டவரே புதிதாய் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே புதிய திட்டங்கள் தீர்மானத்தோடு வாழ தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம். மகன் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் பலப்படுத்துங்க. செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஐயா. எந்தெந்த இடத்திற்கு போய் முடிய சத்தியத்தை சொல்லுகிறார் அங்க ஒரு கூட்ட ஜனங்கள் ஆயத்தம் பண்ணி ஆண்டவரே ஆவிக்குள்ள ஜீவித்தில் நடத்த தேவன் கிருபை கொடுங்க ஆண்டவரே. மகனுடைய சரீரத்துல எந்த பலவீனம் தாக்காதபடி பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா மகனை ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சபையை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கருத்துல மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே வாழ்த்தி ஆண்டவரே ஆசீர்வதித்து மகனுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வேலை செய்கிற வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே போக்கிலி வரத்திலி மகனோடு கூட இருந்து ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம்முடைய கிருபை தயவு மகனோடு இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா. மகனுடைய கிருபை தயவு உமக்குவே ஆண்டவரே நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.